பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்ன கூப்பிடாதீங்க, பொய் சாட்சி சொல்லலாம், நான் வர முடியாது அப்படின்னு திவ்யா வந்து பார்வக்கிட்ட ஏறிட்டு வருதுங்க. பார்வ திரும்ப விசுவரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கஷனில் சார் கேட்கும்போது, எந்த சாரு? நான் கிடையாது திவ்யா, இதெல்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது திவ்யா. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இப்போ பாரு அப்படிங்குது திவ்யா. இப்போ நீங்கள் கேஸில் இருக்கோம், நீ இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பியா? ஏன் பாரு, என் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு, இட்ஸ் நாட் நைஸ். நீ என் பேரை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்குது. வேறு பிரச்சனையில் இருக்கோம்மா, என்னம்மா நீ இப்போ தான் உன் பாயிண்ட்டை வந்து சொல்லணுமா? சாட்சின்னு கூப்பிட்டப்பே நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் வரலன்னு. நீ எப்படி உள்ளே போய் என் பேரை சொல்கிற? வி டோன்ட் ஹேவ் டைமிங்மா. இப்போ தான் உட்காந்து நீங்கள் பேசணுமா? நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாதுமா. எப்போ பார்த்தாலும் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டு இங்கே உள்ளே பூத்திக்கிட்டு என்ன நீ கேம் ஆடுற? நீ கேவலமாக பண்ணுற திவ்யா. அதாவது என்னென்னா, இங்கே வந்து பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, உள்ளே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒன்று பண்ணுவா. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு 3 மணி நேரம் உட்காந்தா பாரு, பரதேசி மாதிரி. அந்த திவ்யாவை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் பதிவு பண்ணணும், அது பெர்ஸ்பெக்டிவ் பதிவு பண்ணி கேமே ஆட தரலைங்க. அது இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க. வெக்க மேலே உட்காந்து ஓட்டு வேறு போட்டுட்ருக்கேன் இந்த திவ்யாவுக்கு. இப்போ உட்காந்து தான் நீ பேசணுமா? இப்போ உட்காந்து நீ பேசணும் அவசியம் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்து பழைய பார்வை வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் உன் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டு நீ சொல்கிறதான் கேட்கணும். என்ன எப்படிங்க கூப்பிடுவீங்க? நான் இதுக்கு போய் சாட்சியாக வர முடியாது அப்படிங்குது. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்னடா பிரச்சனை? சாட்சியாக வர முடியாதுன்னா எதுக்கு சொல்கிறாங்க இங்கே? எதுக்கு வந்து முன்னாடியே பேசலை? இல்லை முன்னாடியே யார் மேலே தப்பு? இவன் மேலே தப்பா, திவ்யா மேலே தப்பா, இல்லை பாரு மேலே தப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்க. என்ன கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு போய் இப்போ ஜட்ஜுக்கிட்டே சொல்லிடுச்சு. கூண்டில் போய் ஏறினுக்கிட்டு என்ன கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். எப்படி நான் வந்து பொய் சாட்சியாக இங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டேன். ஆனால் இவங்க அதையும் தாண்டி என் பேரை சொல்லியிருக்காங்க. அதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு கடுப்பாயிடுச்சு பாரு. ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுக்குது. ஐயோ, இவெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே கேம் ஆடுறது? பெரிய ஏதோ பிடிங்கி டிக்கரம் டிக்னிட்டி பெரிய பிடிங்கி மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இதுக்கு வரமாட்டேன் அதுக்கு வரமாட்டேன். இவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க, பேசுகிறது பூரா பொய். நான் டெக்னிட்டி கிளாஸ் எடுக்க போகிறேன் டெக்கரம்ட்டு தான் உள்ளே வந்துச்சு, ஒரு மயிரும் பண்ணல. ஆனால் பேசுகிறது பூரா பொய். என் பேர் எப்படி கொடுக்கலாம்? இட்ஸ் நாட் நைஸ். ஐ எம் வெரி டிக்னிட்டி ஃபேமிலி. மயிறு ஃபேமிலி. நீ மயிராண்டி பேசுகிறது பூரா பொய். ப்ரொஸ்பெக்டிவ் பண்ணிக்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் கரெக்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டும்தாங்க திவ்யாவுக்கு வேலை. மற்றபடி ஒரு மயிரும் கிடையாது, ஒரு ஆட்டமும் கிடையாது. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திவ்யாவை பற்றி.